கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம். சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள். இந்த புத்தகத்தில் மொத்தம் 42 கதைகள் இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான். 1 நிமிட கதைகளாக கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த 42 கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். 22 வெள்ளித்தட்டும் ஆப்பிளும். சித்திரங்கள் வரைந்தவர் கொந்தகோவா. தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் வசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 3 புதல்விகள். மூத்த மகள்கள் இருவரும் ரொம்ப சோம்பேறிகள். ஆனா எல்லாருக்கும் இளைவலான மாஷா அப்படி இல்லை. அவள் ரொம்ப சுறுசுறுப்பானவள். வீட்லயும் வயல்லையும் பழத்தோட்டத்திலையும் எப்பயும் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருப்பா. ஒரு நாள் சந்தையிலிருந்து வந்தாரு தாத்தா. தன் மகள்களுக்காக சில பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. மூத்த சகோதரிகளுக்கு பட்டாடையும் வெல்வெட் ஆடைகளும் கிடைச்சிது. மாஷாவுக்கு ஒரு சிவப்பு நிற ஆப்பிளும் வெள்ளி தட்டும் தான் கிடைச்சிச்சு. மாஷா ஆப்பிளை வெட்டி தட்டு மீது வைத்து உருட்டினாள். என்ன ஆச்சரியம்! அந்த அறை முழுவதும் பிரகாசம் அடைந்தது. பசும் குன்றுகளும் நெடிய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நீல வானமும் அதில் தெரிந்தன. மூத்த சகோதரிகள் இருவரும் இந்த அற்புத ஆப்பிளையும் தட்டையும் எப்படியேனும் தங்கள் தங்கையிடமிருந்து அபகரித்து கொள்ள முடிவு செய்தனர். அவர்கள் மாஷாவுக்கு ஆசை காட்டி அடர்ந்த காட்டிற்கு அழைத்து சென்றனர். அவளை அங்கே கொன்று ஒரு பீச் மரத்தடியில் புதைத்து விட்டனர். விரைவிலேயே பீச் மரத்திற்கு அடியில் ஒரு நாணல் வளர்ந்தது. ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த நாணலை வெட்டி அதிலிருந்து ஒரு புல்லாங்குழலை தயார் செய்தான். திடீரென்று அந்த குழல் தாமாகவே இசைக்க ஆரம்பித்தது. அது மாஷாவின் துயர கதையை தான் பாடியது. இதை கேட்ட கிராமவாசிகள் விரைந்து வந்து சமாதியை தோண்டி பார்த்தனர். அதன் கீழே மாஷா பிணமாக கிடந்தாள். ஆனால் என்றையும் விட மிக அழகாக காட்சியளித்தாள். குழல் மீண்டும் இசைத்தது. அந்த நாட்டு அரசனின் கிணற்றிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து செத்துப்போன பெண்ணின் மீது தெளிக்கும்படி அது மாஷாவின் அப்பாவிடம் சொன்னது. அந்த தாத்தாவும் அதே போல் செய்தார். உடனே மாஷா உயிர் பெற்று வசந்த காலத்து புத்தம் புது மலரை போல கல்லறையிலிருந்து எழுந்தாள். தன் சகோதரிகளை மன்னிக்கும்படி தன் தந்தையிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அந்த நாட்டு அரசன் அவளது அற்புத அழகையும் உயர்ந்த குணத்தையும் கண்டு மயங்கினான். தன்னுடைய ராணி ஆகும்படி மாஷாவை கேட்டுக்கொண்டான். விரைவிலேயே அவர்களது திருமணமும் நடைபெற்றது. அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். மாஷா பத்தின இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.